ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்றைக்கி பர்ஃபெக்டான மெதுவடை மிக்சியிலே மாவு அரைச்சி கொஞ்சம் கூட எண்ணெயை குடிக்காமல் வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ள பஞ்சு போல் சாஃப்டாகவும் நல்லா புசு புசுன்னு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் வடை எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி உள்ளே பஞ்சு போல் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இந்த மெதுவடை ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ரெசிபிக்கு ஒரு சின்ன லைக் கொடுத்துருங்க. வாங்க இப்போ மெதுவடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கோங்க. உளுந்தை கழுவுறதுக்காக உளுந்து கூட தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5லேருந்து 6 டைம் கிட்ட க்ளீனாக வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உளுந்தை கழுவும் போது இந்த அளவுக்கு தண்ணி அழுக்காக இருக்கும். நல்லா கழுவுனதுக்கப்புறம் இந்த அளவுக்கு கிளியர் ஆகிடும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா தண்ணி கிளியர் ஆகிற வரைக்கும் உளுந்தை க்ளீனாக வாஷ் பண்ணிக்கணும். இந்த உளுந்தை 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். அடுத்தது உளுந்தை மெஷர் பண்ணோம்ல, அதே கப்பாலே 1/4 கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்துக்கோங்க. அதையும் ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். அரிசியையும் க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அரிசியை கழுவுனதுக்கு அப்புறமா இந்த அரிசியையும் 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். டோட்டலாக உளுந்தையும் அரிசியையும் கரெக்டாக 1 மணி நேரம் ஊற வைக்கணும். அப்போ தான் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். 1 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் பாருங்கள், அரிசி நல்லா ஊறி வந்திருக்கும். அரிசியை எடுத்து இந்த மாதிரி ரெண்டாக கிள்ளி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாக உடையும். இந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்கணும். அப்போ தான் அரைக்கும் போது நல்லா மைய அரைப்படும். அரிசியில் இருக்கிற தண்ணியை வடிகட்டிட்டு அரிசியை மட்டும் மிக்சி கப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஃபர்ஸ்ட் தண்ணி சேர்க்காம மிக்சி கப்பை க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே தண்ணி சேர்த்து அரிசி அரைச்சோம் அப்படின்னா அது சரியாக அரைப்படாது. அதனால் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா மைய அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மை போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம கையில் மாவை எடுத்து இந்த மாதிரி தொட்டு பார்த்தோம் அப்படின்னா அரிசி அரைப்படாமல் இருக்கக்கூடாது, நல்லா மஞ்சிருக்கணும். அரைச்ச அரிசி மாவை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். மாவுடைய கன்சிஸ்டன்சி பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக அரைச்சிருக்கேன்னு. இதே மாதிரி அரைச்சிக்கோங்க. அரிசி மாவை முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கெட்டியாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு கெட்டியாக அரைச்சிக்கோங்க. தண்ணியாக அரைக்க வேண்டாம். அடுத்தது உளுந்து அதுவுமே நல்லா ஊறி வந்திருக்கும். 1 மணி நேரம் தான் ஊற வைக்கணும் உளுந்தை. அதுக்கு மேலே ஊற வச்சோம் அப்படின்னா உளுந்தில் தண்ணி சுற்றிக்கும். உளுந்தில் தண்ணி சுற்றிச்சு அப்படின்னா நம்ம உளுந்தை மிக்சியில் அரைக்கும் போது மாவு தண்ணியாக ஆகிடும். அதனால் கரெக்டாக 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. உளுந்து ஊற வச்ச தண்ணியை வடிகட்டிட்டு உளுந்தை மட்டும் மிக்சி கப்பில் ஆட் பண்ணிவிட்டு மிக்சி கப்பை க்ளோஸ் பண்ணி தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி 1-2 ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 1-2 அரைச்சதுக்கு அப்புறம் தான் இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நம்ம அரைக்கணும். தண்ணி அளவு பார்த்தீங்கன்னா உளுந்தை மெஷர் பண்ணோம்ல, அதே கப்பால் 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. உளுந்தை ஊற வச்சோம்ல, அந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். உளுந்தை அரைக்கிறதுக்கு இந்த 1/4 கப் அளவுக்கு தண்ணி மட்டும்தான் சேர்க்கணும். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது. அதே மாதிரி தண்ணியை மொத்தமாக சேர்த்துடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைக்கணும். இப்போ நான் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து உளுந்தை அரைச்சதுக்கு அப்புறமா நான் காமிக்கிறேன் பாருங்கள். வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் மாவு எந்த அளவுக்கு நல்ல மைய மஞ்சிருக்கு அப்படின்னு. இந்த அளவுக்கு நல்ல மைய அரைச்சிக்கோங்க. உளுந்து மாவோடைய கன்சிஸ்டன்சி பாருங்கள் கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த உளுந்து மாவையும் நம்ம ஆல்ரெடி அரிசி மாவை ஆட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பவுல், அதிலே சேர்த்துக்கலாம். பவுலில் உளுந்து மாவை ஊற்றும் போது பாருங்கள் மடிஞ்சு மடிஞ்சு விழுது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும் மாவுடைய கன்சிஸ்டன்சி. இப்போ அரிசி மாவு உளுந்து மாவு இது ரெண்டுமே நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா கையால் கலந்து விட்டுக்கோங்க. இந்த உளுந்து மாவை ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு கண்டினியூஸாக கலந்து விடுங்க. அப்போ தான் இந்த உளுந்து மாவில் இருக்கிற ஏர் பபிள்ஸ் எல்லாமே வெளியே வரும். இந்த மாதிரி ஏர் பபிள்ஸ் வெளியே வந்துச்சு அப்படின்னு தான் வடையை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது அதில் விரிசல்லாம் எதுவும் வராது. 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு மாவை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் பாருங்கள் மாவோடைய கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக வந்திருக்கு. மாவை கையில் எடுத்து இந்த மாதிரி கீழே விட்டீங்க அப்படின்னா நல்ல பந்து மாதிரி விழுது பாருங்கள். நான் சொன்ன அளவில் நான் சொன்னது போலவே செஞ்சீங்க அப்படின்னா மாவு பர்ஃபெக்டாக அந்த மாதிரி ரெடி ஆகிடும். இப்போது வடை மாவுலேருந்து கொஞ்சமாக மாவை எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா மாவு மேலே மிதக்கணும். இந்த மாதிரியும் வடை மாவை செக் பண்ணி பார்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நமக்கு வடை மாவு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இப்போது இதில் கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கட் பண்ண இஞ்சி சேர்த்துக்கோங்க. 3 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 3/4 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது எல்லாமே மாவு கூட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மாவு கூட ஆட் பண்ணிக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாமே நமக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதிகமாக வேணும்னா அதிகமாக சேர்த்துக்கலாம், இல்லை கம்மியாக வேணும் அப்படின்னாலும் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். மாவில் வெங்காயம் சேர்த்து பசஞ்சதுமே இந்த மாவில் வடை போட்டுடணும். அப்படி இல்லாமல் கொஞ்சம் நேரம் சென்று போடலாம் அப்படின்னு வச்சிட்டிங்க அப்படின்னா வெங்காயத்துலேருந்து தண்ணி வரும். ஸோ அதுக்கப்புறம் வடை மாவு தண்ணியாகிடும். வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி கருவேப்பிலாம் சேர்த்து மாவை கலந்து விட்டதுக்கப்புறம் கையை கழுவிக்கோங்க. கழுவுனதுக்கப்புறம் கையில் தண்ணியை தொட்டுட்டு
கொஞ்சமாக வடை மாவை எடுத்து நடுவில் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு கீழே விட்டீங்க அப்படின்னா வடை மாவு கையில் ஒட்டாமல் கீழே விழும். ஒவ்வொரு டைம் வடை மாவை கையில் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் தண்ணியை வந்து கையில் தொட்டுக்கோங்க. அப்போ தான் வடை மாவு கையில் ஒட்டாமல் இருக்கும். இப்போது இந்த வடை மாவில் வடை சுட்டுக்கலாம். எண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சமாக வடை மாவை எண்ணெயில் போட்டு பார்த்தீங்கன்னா மாவு எண்ணெயில் போட்டதுமே மேலே எழும்பி வரணும். இப்போது எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வடை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து வடை ஷேப்க்கு தட்டி எண்ணெயில் போட்டுக்கோங்க. வடை மாவு ஒரு பக்கம் வெந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். அப்போ வடை மாவை திருப்பி போட்டு வேக வைங்க. இடையில வடையை வந்துட்டு இந்த மாதிரி திருப்பி விட்டு வேக வைக்கணும். அப்போ தான் ரெண்டு சைடுமே ஈவனாக ஒரே கலராக இருக்கும். வடை மாவு வெந்து வடையை வெளியே எடுக்கிற வரைக்குமே ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். அப்போ தான் வடை நல்லா வெந்து வரும். அதோடைய கலருமே நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி வடை நல்லா வெந்து இந்த மாதிரி ஒரு பொன்னிறமான கலருக்கு வந்ததுக்கப்புறம் வடையை வந்து எண்ணெயிலேருந்து எடுத்துக்கோங்க. இப்போவே வடையை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் கூட எண்ணெயே குடிக்கல, நல்ல ஒரு கலரில் ரெடியாகி வந்திருக்கு வடை. எல்லா மாவுலையுமே வடை ரெடி பண்ணதுக்கு அப்புறமா நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான், பர்ஃபெக்டாக கொஞ்சம் கூட எண்ணெயே குடிக்காத, வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ள பஞ்சு போல் நல்லா மெத்துன்னு இருக்கிற புசுன்னு மெதுவடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நான் செஞ்சு காமிச்சேன் இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் கூட சொதப்பாமல் செம்ம பர்ஃபெக்டாக ஒரு மெதுவடை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த புசுன்னு மெதுவடை ரெசிபி. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நாளைக்கு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.